ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வீடியோவில் செம்ம டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எக் பிரெட் சில்லி செய்கிறதுக்காக நான் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. எக் பிரெட் சில்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் துண்டாக நறுக்கி வச்சுக்கிற பிரெட் எடுத்திருக்கேன். அதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ஒரு குடமிளகாயை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு தக்காளியை மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெப்பர் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வானலியில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லா உருகட்டுங்க. வெண்ணெய் நல்லா உருகினதும் இந்த துண்டாக நறுக்கி வச்சுக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டோங்க. இப்போ வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா பொரியட்டும். இப்போது வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஓரமாக தள்ளி வச்சிடலாம். வச்சுட்டு நான் இப்போ முட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மசாலாலையும் சேர்த்துருக்கோம். அதிகமாக போயிடாமல் நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துடட்டுங்க. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த மசாலா முட்டை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்றா கலந்ததும் இப்போது நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு ப்ரெட்டில் நல்லா இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எக் பிரெட் சில்லி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.